So we'll play first. Hide and seek. Come on, come on, come on, come on. Let's hide now. Kalia will have to seek for us. All right. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. Huh? So that's Chutki's plate. Kalia, are you all right? Boss received a solid cake. We saw it with our own eyes. Just like the two of us, right? But why are they looking so scared? Saw that? Now they won't be scared of us. They both have become our friends now. Yes, look over there. Can you see their hoof marks or footprints on the soft soil? Huh? That means these poles have surely come from that direction. A tiger's roar? What's there to get so scared in this? I'm sure the Royal Bengal tiger has got the scent of these zebra folk. Hey guys, where did the zebras vanish? They were right behind us just a while ago. You guys take the zebras and move out. Reach to the watering hole quickly. I'll try to keep the tiger distracted and take him to the other end of the forest now. Jagu, come with me. Over here. Here. Come after me. There it is, the horn of these fools. இவருதான் டோலக்பூருடைய பயில்வான். நாங்க இவர் அன்பா காண்டையான்னு கூப்பிடுவோம். இவர சவால் விட வந்திருக்காரு போலையா. இவரை நாங்க எல்லாம் அன்பா வெண்டையான்னு கூப்பிடுவோம். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஏன் உன்னோட பல்லு ஆடுதா என்ன? இல்ல, என் பல்லு ஆடல. ஆனா வலிக்குது அவ்வளவுதான். கிளம்பு, நாம இப்பவே போய் பல் டாக்டரை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ டாக்டர்னா உனக்கு பயமா? நல்ல சரி, எப்ப உன்னோட பல்லு வலிக்குமா அப்ப நான் டாக்டர் கிட்ட போனா ஒருவேளை அவர் உனக்கு வெறும் மருந்து கொடுக்கலாம் இல்லையா? அந்த மருந்தை சாப்பிட்டு உன்னோட பல்லு குணமாகும். சரி வாபி. வாயை திறந்து
பல்ல புடுங்கி ஆகணும். ஏய் ராஜு, எங்க போற? நில்லு. பல்ல நான் எடுக்காம விட மாட்டேன். பிடுங்காம நான் விட மாட்டேன். பல்ல பிடுங்காம நான் விட மாட்டேன். ஜாக்கிரதை. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்த இந்த பேஷண்ட் தன்னை பல் டாக்டர்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. இதோ இந்த குளோரோஃபார்ம் ஆபரேஷன் போது பேஷண்ட்டுகளுக்கு யூஸ் பண்றது. ரெடியா? பாக்கு பாக்கு வெத்தல பாக்கு பீடா. என்னோட பல்ல நீ எடுத்துட்டீனா அதுக்கப்புறம் என்னால லட்டு சாப்பிடவே முடியாது. சுக்கி பேக்ல இருந்து ஒரே ஒரு லட்டு எடுத்து கொடு, அதுக்கப்புறமா நீ என்ன வேணும். அதுவும் சரிதான், நீ லட்டுவை சாப்பிடு. இந்த தடவை ஒன்ன மயக்கமடைய வச்சுதான் பல்ல பிடுங்க போறேன். லட்டெல்லாம் ஒண்ணு இல்ல, இங்க வெறும் மருந்து தான் குடுக்கறாங்க. வைத்தியரே, எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், ஆனா மண்டையில முடியே வளர மாட்டேங்குது. மருந்து கொடுங்க. தலையில முடியும் வளரும், நல்ல கருகருன்னு வளரும். இந்த சிவப்பு பொடியில காலையில 1, சாயங்காலம் 1, மத்தியானம் 2, அப்புறம் ராத்திரி 2ன்னு சாப்பிடு. கிராமத்துல என்னோட உண்மையான பேரு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் என்ன கருப்பு மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. பல வருஷமா யாருக்கும் தெரியாம பயத்தமாவு, மஞ்சள், சந்தனம், அதோட பணம் கொடுத்து கிரீம் எல்லாம் வாங்கி முகத்துக்கு போட்டு பார்த்துட்டேன். ஆனா என் கருப்பு நிறம் மாறவே இல்லை, அப்படியே தாங்க இருக்கு. எந்த வியாதியும் குணப்படுத்தக்கூடிய ஒரே வைத்தியர் இந்த அஷ்முக் தான். இதையெல்லாம் பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. அந்த பொட்டலத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு இப்பவே பாத்துடலாம். நானே ருசிச்சு பார்த்தேன். இது ஒண்ணு மருந்தே இல்ல, இது வெறும் சக்கரை பவுடர் தான். இத நம்ம கிராம மக்கள் கிட்ட சொல்லியே ஆகணும். கடைசியில எங்க வழியிலே வந்துட்டீங்களா? எங்களை பார்த்து சிரிச்சீங்க, இப்ப நீங்களே வைத்தியர்கிட்ட வந்து நிக்கிறீங்களே. நீங்க எந்த வியாதிய போக்கிக்க வந்தீங்க? என் சந்தேக வியாதிய போக்கிக்க. வாப்பா, எந்த வியாதியை குணப்படுத்த மருந்து வேணும்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என் வேதனைகளை சொல்ல வெக்கமா இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கிட்ட வாங்க, அத காதுலயே சொல்றேன். பாத்தீங்களா கிராம மக்களே, இவன் ஒண்ணும் வைத்தியரே இல்ல, இவன் ஒரு பயங்கரமான திருடன்.
வைத்தியம் பாக்குறேன்னு சொல்லி பணத்தை பறிக்கிறான். அவன் கொடுத்தது மருந்து இல்ல, வெறும் சக்கரை. உன் வியாதிக்கான மருந்து உனக்கு கொடுத்தாச்சு. மருந்தெல்லாம் தேவையில்லை. நாம உடற்பயிற்சி செஞ்சாதான் இழைக்க முடியும். அங்க பாருங்க, துறைமுகம் தெரியுது. ஆஹா, இந்த துறைமுகத்தை பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்கு. எங்க நாட்டுடைய பல வியாபாரங்கள், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இங்க தான் நடக்குது. நான் சின்ன வயசுல எங்க தாத்தா கூட 2-3 தடவை இங்க வந்துட்டு போயிருக்கேன். சரி, உங்க ஊருக்கு போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் சாம்? கொஞ்ச தூரத்துக்கு நாம நடந்து தான் போய் ஆகணும். அதுக்கப்புறமா மலை பிரதேசம் வந்துரும். நடுவுல ஒரு நதியை கடக்க வேண்டியது இருக்கும். இவ்வளவு தூரம் நடந்து போறதுக்கு முன்னாடி என் வயித்துல ஏதாவது தீனி போட்டாதான் என்னால முடியும்பா. வயிறுல இப்பவே கடமுடான்னு சத்தம் வருது. ஒரு நிமிஷம் இரு. அட, இது என்ன? இதுக்குள்ள வச்சிருந்த லட்டுவை காணுமே. யார் எடுத்து சாப்பிட்டிருப்பாங்க? கப்பல்ல இருந்து நம்ம இறங்கி இங்க வரதுக்கு முன்னாடி டோலு போலோட கையில இந்த பெட்டி இருக்கிறத நான் பார்த்தேன். கண்டிப்பா அவங்க 2 பேரும் தான் நம்ம எல்லாரோடைய பங்கையும் சாப்பிட்டிருப்பாங்க. எனக்கு வச்சிருந்த லட்டுவை சாப்பிட்டுட்டாங்களா? இவங்க 2 பேரையும் இப்பவே இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? அவங்க 2 பேரும் தொலைஞ்சு போகலையே. தொலைஞ்சு தான் போயிருக்காங்க. அதோ அங்க திரும்பி கொஞ்சம் பாருங்க. இவங்க 2 பேரும் திருந்தவே போறதில்ல. சுசுகே, நான் யோசித்தேன் மாஷுகா. நானி சூக்காவா? இங்க பாருங்க, கண்ட பாஷையில எல்லாம் எங்களை இப்படி திட்டக்கூடாது. ஓஜி சுசுகே. சாம் சாம், இவங்க 2 பேரும் உனக்கு நண்பர்களா? சொல்லு. இவங்களும் தான். இங்க பாருங்க, இவர் என்னுடைய அங்கிள் சுசுகே. இவர் ஒரு அற்புதமான சமையல் கலைஞர். அதான் அவரோட சமையல் கட்டுல இருந்து வர இந்த வாசனையே நமக்கு சொல்லுதே. உன்னோட நண்பர்கள் எல்லாரும் பசியோட இருக்காங்கன்னு தெரியுது. வாங்க, என்னோட சாப்பாட்டை சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமா மனமோட சமைச்சிருக்கேன். வாங்க. என் கை வண்ணத்தை பாருங்க. சமைச்ச நூடுல்ஸ் ருசியுங்க. நூடுல்ஸ் எனக்கு பிடிக்கும். இது மொத்தமும் எனக்கே. அற்புதமான இந்த டிஷ் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது சுவையா சுவை. அத்தம் நான் சாப்பிடுவேன். சுஷி சாஷிமி தூகாஷு ஷாபு ஷாஷு. உங்க பாட்டு புரியல, ஆனா எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். சாப்பிடும் முன்னே அழகாய் உட்காரணும். சாக் ஸ்டிக்கை கையில் வச்சு எடுத்து சாப்பிட கத்துக்கணும். சபை மரியாதை அது இதுன்னு பேசுவிய பீம். சாப்பிட்டுட்டு இப்படியா சத்தம் போடுறது? என்ன நீங்க மன்னிக்கணும் அங்கிள். ஏன் மன்னிப்பு கேக்குற? உண்மைய சொன்னா நீ என் சமையலை சாப்பிட்டு என்ன பாராட்டிக்கிட்டு இருக்க. ஒய்ஷிகாட்டா தேசு, சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நன்றி அங்கிள். இத பாருங்க, இத தேடித்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இந்த பதக்கத்தோட வரைபடம் தான் இது பீம்.
உனக்கு இது எங்க இருந்து கிடைச்சது? என் பேரு துரை. இத என்னோட அப்பா தான் என்கிட்ட கொடுத்தாரு. ஏன்னா எங்க ஊர்ல சண்டை நடந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஜெராகோஸ் என்கிற ஒரு சைத்தான் இந்த பதக்கத்தை எங்க கிராமத்துல இருந்து திருடிட்டான். அவன் இத தவறான முறையில பயன்படுத்தினான். அடிமைகளா ஆக்கிட்டான். ஆனா யூஜி அவனுக்கு சவாலா இருந்தான். கடைசி தாக்குதல் போது அவன் அந்த பதக்கத்தை ரெண்டா உடைச்சிட்டான். அந்த சண்டையில அந்த பதக்கம் யாரு கைக்கும் கிடைக்காம தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த பதக்கத்தை தேடி மறுபடியும் ஒன்னா சேர்க்கிற ரகசியம் இந்த வரைபடத்துல இருக்கு. இந்த வரைபடத்தை எங்க அப்பா தான் பாதுகாத்து வந்தாரு. இத அடையத்தான் கிரிபரோ எங்க கிராமத்து மேல படம் எடுத்தான். அது சரி, யார் அந்த கிர்போரோ? அவனும் ஒரு மோசக்கார சைத்தான் தான். சரி, உன் அண்ணன் இப்ப எங்க இருக்கான்? கிரிபரோக்கு இந்த வரைபடம் கிடைக்கலன்னதும் எங்களை பிடிக்கிறதுக்காக வீரர்களை காட்டுக்குள்ள அனுப்பிட்டான். என் சகோதரன் கானோ காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். கிரிபரோவோட வீரர்களை அவனை பிடிக்க காட்டுக்குள்ள போனாங்க. என்னால எதுவும் செய்ய முடியல. நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன். இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல தோரை. முதல்ல நாம உன் சகோதரனை கண்டுபிடிப்போம். ஆப்பிரிக்காவுல எவ்ளோ விலங்குகள் இருக்குல்ல? உங்களுக்கு தெரியுமா, இது எல்லாம் என்னுடைய நண்பர்கள். நிஜமாவா? இது பாத்தியா, இந்த யானைக்குட்டிக்கு லட்டு பிடிச்சிருக்கு. நானும் இதுங்களோட நட்பா பழகலாமா? நட்பு மட்டும் இல்ல, இதுங்க மேல ஏறி சவாரியும் செய்யலாம். இது மேல நான் தான் உட்காருவேன். அங்க பாருங்க, ஒரு பெரிய யானையுடைய தும்பி கையில ஒரு சின்ன யானை உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என்ன விடு. இந்த நதி ரொம்ப ஆழமா இருக்கு, நாம மூழ்கிடுவோம். பயப்படாதீங்க, நம்ம யானைகளுக்கு நல்லா நீந்த தெரியும். கிராமத்துல கிர்பரோவோட ஆளுங்க தான் இருக்காங்க. ஓர் மக்கள் அவன் அடிமைகளா அடைச்சு வச்சிருக்கான். சரி, என் கானோ எங்க? என் சகோதரன் எங்க? அவனை தேடி எங்க வீரர்கள் காட்டுக்குள்ள போயிருக்காங்க. இந்நேரம் அவங்க அவனை கண்டிப்பா பிடிச்சிருப்பாங்க. இனிமே நாம ஒரு நொடி கூட தாமதிக்க கூடாது. உடனே நாம கானுவை தேடி ஆகணும். சரி, நம்ம எங்க இருந்து தேட ஆரம்பிக்கிறது? இந்த காடை பத்தியா எவ்வளவு பெருசா இருக்கு. கானு அந்த வரைபடத்தோட இன்னொரு பாதையை தேடிதான் போயிருப்பான். நாமளும் அதை தேடி போறதுதான் நல்ல. என்ன மாதிரி ஒரு மாவீரன் உங்க கூட இருக்கும்போது எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? இவர்தான் நம்ம மாவீரன் காளியா. ஏய், யார் நீங்க?
ஆபத்து. ஷினோபியோட மறைமுக தாக்குதல். லியாசோ இவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு போச்சு. உடனே மகாராஜாவை காப்பாத்தணும். ஷினோபி நினைச்சதை சாதிக்காம விட மாட்டாங்க. மகாராஜா ஜாக்கிரதை. என்னுடைய வீரர்கள் எல்லாரும் எங்க போனாங்க? இந்த நாடு நாளைக்கு ஒரு புத்தம் புதிய அரசரை பார்க்க போகுது. இந்த குரலை நான் எங்கேயோ இந்த குரல் யாரோடதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீ அழியணும். சாம், பீம் பீம் அவங்கள விடாத. மகாராஜா, தாக்க வந்தவங்க ஷினோபி இயக்கத்தை சேர்ந்தவங்க. ராஜ வைத்தியர் உடனே கூப்பிடுங்க. மகாராஜாவுக்கு இப்ப உடல்நிலை சரியில்லை. வீரர்களே, அவங்கள பின்தொடர்ந்து போங்க சீக்கிரம். மகாராஜாவை என்னால காப்பாத்த முடியாம போச்சு. இது வெக்கக்கேடு. பீம், ராஜாவே தாக்க முயற்சி பண்ணாங்களா என்ன? பீம், இன்னைக்கு நீ இல்லாம இருந்திருந்தா மகாராஜாவுக்கு என்ன ஆயிருக்கும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த ஷினோபி எப்பவுமே இப்படிதான் தாக்குவாங்களா? ஷினோபிங்கிறவங்க ரொம்ப தந்திரமான நயவஞ்சக வீரர்கள். அவங்களுடைய வீரம் சாமுராய்க்கு சமமானது. அவங்களுடைய தாக்குதல் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆனா சாமுராய் தான் உண்மையான வீரர்கள். அப்படின்னா அவங்க எல்லாரும் ரொம்ப பிரபலமா இருந்திருப்பாங்களே. சரியா சொன்ன. ஆனா ஷினோபிக்காரங்க சாமுராய மாதிரி நேர்மையானவங்க கிடையாது. இந்த ஷினோபி வீரர்கள் பண பேராசை பிடிச்சு தன்னோட கலையை தவறான முறையில பயன்படுத்தினாங்க. இது நம்ம ராஜாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படின்னா சேனாதிபதியாரே, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் உங்க வீரர்கள் கூட சேர்ந்து ஷினோபியை தேடி போகலாம் இல்லையா? வேண்டாம் பீம், உனக்கு அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில நீ எங்கேயும் போக கூடாது. நீங்க எல்லாரும் போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் மகாராஜா கிட்ட போறேன். அவர் உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்ன பீம், நீ அங்க எங்க போற? நம்ம ரூம் அங்கதானே இருக்கு. எனக்கு தெரியும் ராஜு. பீம், என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம எங்க கிட்டயாவது சொல்ல. இன்னைக்கு மகாராஜாவை அழிக்க வந்த ஷினோபி ஆளுங்கள்ல நம்ம சாமையும் நான் பார்த்தேன். ஆனா நான் யாருன்னு அவனுக்கு தெரியல. அப்படின்னா அவன் சாமா இருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல ஜக்கு, நான் அடிச்சு சொல்லுவேன். அது நிச்சயமா நம்ம சாம் தான். அவன் கண்ணை என்னால மறக்கவே முடியாது. அதோட அவன் யாருக்கோ கட்டுப்பட்டு இருக்கான். அப்படின்னா ஷினோபிக்காரங்க சாம மயக்கி அவங்களோட கூட்டத்துல சேர்த்துட்டாங்களா? அதோட ஊர்ல காணாம போன மத்தவங்களும் அங்க அடிமையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்கனா அதாவது காணாம போன சாமுராய்ஸ சொல்றியா? ஆமா, லியாசோ அங்கிளை தாக்கிட்டு போகும்போது கூட அவர் ஷினோபி பேரை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இங்க என்னமோ ஒரு பெரிய சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் பயங்கரமான ஒரு திட்டம். அதுலதான் நம்ம சாம் சிக்கிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது நான் அவனை இதுல இருந்து காப்பாத்தியே தீருவேன். என்ன இந்த பெரிய ஒரு தொபகட்டியர்னு வந்து நிக்கிறாரு? அங்கே நில்லுங்க, நீங்க ஷினோபி தானே? அமைதியா இருங்கப்பா, அமைதியா இருங்க. நான் ஷினோமியும் கிடையாது, ஷினோபியும் கிடையாது. அப்ப இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருட்டா இருக்கு இல்லையா, அதனால கண்ணு சரியா தெரியல. மூலிகைகளை தேடி நான் இங்க வந்தேன். அப்போதான் உங்களை சந்திச்சேன். உங்க எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனையா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் கூட வாங்க, உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். உனக்கே பிரச்சனை இருக்கும்போது எனக்கு உதவி செய்ய நினைக்கிறியே, உண்மையிலே நீ ஒரு யோஷாதான். யூஷா, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. நாளைக்கு இடோ இஷின் இதோ இந்த இடத்துல இருந்து தான் தாக்குதல் ஆரம்பிக்க போறேன். தாக்குதல் ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் இந்த நாடு அப்படியே மண்ணோட மண்ணா சாய போகுது. கூடாது. ஷினோபி இயக்கத்துல வலுக்கட்டாயமா சேர்க்கப்பட்ட சாமுராய் வீரர்கள் இறந்துடுவாங்க. சாம்,
நான் சாம காப்பாத்தி ஆகணும், மத்தவங்களையும் காப்பாத்தணும். நான் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இதோ இஷேனோட சேனைகளை ஒருவேளை உன்னால சமாளிச்சிட முடியும். ஆனா நயவஞ்சகமான ஷினோபி வீரர்களை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னா நிச்சயமா நீ ஒரு யோஷாதான். யோஷான்னு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே புரியல. உனக்கு ஏதாவது புரியுதா? என்னால உனக்கு இப்ப உதவி செய்ய முடியும். ஆனா உன்னோட கையில காயம் பட்டிருக்கேன். என் கையில பட்ட காயத்தை விட என் நண்பனோட உயிர் தான் எனக்கு முக்கியம். பிரமாதம். அப்படின்னா உடனே உங்க எல்லாருக்கும் நான் பயிற்சி ஆரம்பிச்சே ஆகணும். எல்லாரும் பயிற்சி எடுத்துக்கங்க. எல்லா லட்டுவும் தட்டுல தான் இருக்கு. ரொம்ப நன்றி பீம். அட பிரமாதமா லட்டுவா புடிச்சிட்டான். எப்படி அப்படி எப்படினே. ஆனா நீ தானே டயரை உருட்டிக்கிட்டே வந்து லட்டு தட்டை தள்ளி விட்ட, சரிதானே? என்ன ஓடுங்க. பீம் சுட்டி இங்க இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க. ஆனா நானும் அட இது என்ன காலங்காத்தாலேயே காளியா அவனுடைய இடுப்புடிகளை கீழே போட்டு சப்பாத்தி மாவு பரட்டுறான். காளியா கூடவே சுத்துறதுனால அவங்களோட நிலைமை கொஞ்சம் பாரு. இனிமையாவது அவங்க திருந்தட்டும். ரொம்ப ஓவரா பேசாத. வந்து ஒன்னு மூஞ்சி மேலேயே விட்டேன்னா 32 பல்லும் செதறிடும். நீங்க சொல்றது நடக்குமான்னு தெரியாது. ஆனா தலைவா, நீங்க எங்க மேல விழுந்ததுல எங்க 32 பல்லும் ஆடி போச்சு தெரியுமா? என் கூடவே இருந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல தலைவா. உங்களை மாதிரியே நாங்க ரெண்டு பேரும் இருந்துட்டா எங்களையும் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதனாலதான். விடுகாலியா, பாவம் சின்ன பசங்க. ஆமாமா, பாவம் உனக்கு எடுபடி வேலை செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. ஏய் ஜக்கு, ஓவரா போய்கிட்டு இருக்க. நீயே இவங்கள பத்தி கவலைப்படுற. உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. உனக்கு வேற வேலையே இல்லையா? ஓவரா போய்கிட்டு இருக்க. நீயே இவங்கள பத்தி கவலைப்படுற. உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்பதான் ஞாபகம் வருது பீம். உன்னை மகாராஜா அரண்மனைக்கு கூப்பிட்டு இருக்காரு. வாங்க வாங்க. இந்த நட்சத்திரங்கள் பார்க்க அழகா இருக்குல்ல? ஆமா சுட்கி, இத நாம எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு அடுத்தே போகாது. சரி சரி, உனக்கு என்ன நட்சத்திரம் பிடிக்கும்னு சொல்லு சுட்கி. அந்த நட்சத்திரம். அப்புறம் ராஜு, உனக்கு? எனக்கு என்னோட சந்தா மாமா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சந்தா மாமாவை சந்திக்கணும்னு ஆசையா இருக்கு. அதோட அவரை பத்தி
ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான ஆளு தெரியும். அவரு இந்த சந்தா மாமாவை பத்தி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுவாரு. என்னது நிஜமாவா? ஆமா, நாளைக்கு காலையில நம்ம ப்ரொஃபசர் தூமகேத்துவை போய் சந்திக்கலாம்.